நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டாபிக் என்னங்கிறத நம்ம தம்ப்நெயிலிருந்தே கண்டுபிடிச்சிருப்போம். ஆமாங்க, நமக்காக நம்ம முதலமைச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ண உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே வர புகார் அளிக்கும் புதிய வசதி தான் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நமக்காக நம்ம சிஎம் ஆன்லைன்லேயே ஒரு வெப்சைட் கொடுத்து அந்த வெப்சைட்லேயே புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் எப்படி இருக்கு, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத தான் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஓபன் பண்ணிக்கலாம். கூகுள்ல போயிட்டு நம்ம சிஎம் செல் அப்படின்னு டைப் பண்ணாவே லிங்க் ஓப்பன் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிஎம் செல்லோட வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா cmcell.tn தமிழ்நாடுங்கிறத tn.government.gov.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமா நம்ம போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சிஎம் செல் அப்படிங்கிறத கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வர ஃபர்ஸ்ட் லிங்க் தான் நமக்கு அந்த வெப்சைட். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம அனைவருமே எளிதாக யூஸ் பண்ணுற வகையில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ரெண்டு வடிவிலையும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து இங்கிலீஷில் இருக்குது. நம்ம இந்த வெப்சைட்டை தமிழில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நமக்கு தமிழ் வடிவம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் வெப்சைட்டுமே தமிழில் நமக்கு மாறிடும். சரிங்களா? இதுதான் நமக்காக நம்ம முதலமைச்சர் அமைச்சு கொடுத்துருக்க ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோட நேம் முதலமைச்சரின் தனிப்பிரிவு. சரிங்களா? இந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம், உங்கள் தொகுதியில் எந்தெந்த மாதிரி அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறக்காக கீழே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அதில் அதிகாரிகளின் பட்டியல் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியாக, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஈரோடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஈரோடு ஓப்பன் பண்ணோன்னா ஈரோட்டுக்கு கீழே எந்த மாதிரியான அதிகாரிகள் செயல்பட்டுட்டு வராங்க அப்படிங்கிறதோட லிஸ்ட் நமக்காக ஓப்பன் ஆகுது. பாருங்க, பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல அந்த அதிகாரிகளோட நேம், என்ன ஆஃபீஸராக இருக்காரு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இந்த பிடிஎஃப்ல கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்டோட அதிகாரிகள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லிங்க் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் தனி பிரிவு அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங், கோரிக்கை பதிவு, கோரிக்கை நிலவரம், உங்கள் கருத்து, தொடர்பு கொள்ள உதவி அப்படிங்கிற 6 பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க. இதில் முதல் விஷயம் முதலமைச்சரின் தனி பிரிவு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஏன் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, முதலமைச்சர் எந்த மாதிரியெல்லாம் செயல்பட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். இந்த லிங்க்குள்ளே இது மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோரிக்கை பதிவு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட், உங்கள் ஏரியாவில் ஏதாவது ப்ராப்ளம், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி யாருமே கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கல, அந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த கோரிக்கை பதிவு மூலியமாக நம்ம வந்து உள்ள பதிவிட்டுக்கலாம். இந்த கோரிக்கை பதிவுக்குள்ளே உள்ளே போனோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நீங்கள் நியூ யூசராக இருந்தீங்கன்னா புதிய பயனாளர் பதிவு அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு புதிய பயனாளர் பதிவுக்குள்ளே போனீங்கன்னா மிக எளிமையான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. உங்கள் நேமு, உங்களோட விலாசம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கீங்க, உங்களோட மெயில் ஐடி தான் முக்கியமான விஷயம். ஏன்னா மெயில் ஐடி தான் இது வந்து உங்களோட லாகின் ஐடியாக எடுத்துக்குது. அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்தோம்னா நமக்கு பதிவாயிடும். பதிவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதிவிட்ட பதிவு ப்ளஸ் பாஸ்வேர்ட் நம்ம தான் கொடுத்துருப்போம். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு பாதுகாப்பு குறியீடுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த குறியீட்டு என்ன நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு உள்நுழைக அப்படின்னு கொடுத்தோம்னா உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட், எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆகிடும்.
ரெண்டாவது விஷயம், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க, இந்த கம்ப்ளைண்ட் எப்படி அவங்க பார்த்துட்டாங்களா இல்லையா, என்ன பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால இந்த வெப்சைட் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் இந்த வெப்சைட்டோட மிகப்பெரிய பலமே. நம்ம கோரிக்கை போட்டோம் அப்படின்னா அந்த கோரிக்கை எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதுதான் கோரிக்கை நிலவரம். இந்த கோரிக்கை நிலவரத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் தேவைப்படுது. அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோரிக்கை பதிவு. அதாவது நீங்க கம்ப்ளைண்ட்டை உள்ள கொடுக்கும் போதே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வந்துடும். அந்த நம்பரை தான் நீங்க நோட் பண்ணணும். அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு இந்த கோரிக்கை நிலவரத்துக்குள்ள போய் அந்த நம்பரை உள்ளீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்பவும் போல் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட் நம்பரை மட்டும் உள்ளே கொடுத்தீங்கன்னா அழகாக உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத காமிச்சிடும். உங்களோட நீங்கள் போட்டிருக்க கம்ப்ளைண்ட் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கும். அடுத்தது உங்களது கருத்து. உங்களுக்கு ஏதாவது இந்த கவர்மெண்ட்டை பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா இதே மாதிரி உங்கள் கருத்துக்குள்ளே போய் உங்களோட கருத்தை பதிவு செஞ்சு நீங்கள் உள்ளிடலாம். மேலும் தொடர்பு கொள்ள அப்படிங்கிறதுக்கு இந்த வெப்சைட் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி தொடர்பு கொள்ளன்னு ஒரு மின்னஞ்சல் நம்பரும் மின்னஞ்சல் முகவரியும் தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க நமக்காக. இதுதான் நம்மளோட முதல்வர் தனிப்பிரிவு வெப்சைட்டோட ஃபுல் வியூ. உங்களுக்கு உங்கள் பகுதியில் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அறிஞ்சிக்க முடியும். ஈஸியாக நம்மளால் ஒரு கவர்மெண்ட் கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட் நமக்காக கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பயனடைவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.